பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா பிரபலமான நடிகை சுஜாவரணி இப்போ 2வது முறையா கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தன்னோட ஃபேன்ஸ் மத்தியில் அறிவிச்சிருக்கிற இந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில மாடனாகவும் நடிகையாகவும் சினிமாவுக்குள்ள அறிமுகம் ஆனவங்க தான் நடிகை சுஜாவரணி. இவங்க விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் சீசன் 1 கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் பிரபலமானாங்க. இவங்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பேரன் சிவகுமாரை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணம் ஈஸியா நடக்கல. சிவகுமாரோட குடும்பத்தை எதிர்த்து தான் திருமணமும் நடந்துச்சு. அதாவது சிவகுமாரோட குடும்பம் இவங்க திருமணத்துக்கு சம்மதிக்கல. சூழல் இப்படி இருக்க நடிகை ஸ்ரீபிரியா தாய் ஸ்தானத்தில் இருந்து இவங்களோட திருமணத்தை நடத்தி வச்சாங்க. இவங்க திருமணத்தில் பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தாங்க. இந்த நிலையில திருமணமாகி 1 வருஷத்துலேயே சுஜா ஒரு அழகான ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாங்க. தங்களுக்கு குழந்தை பிறந்த சந்தோஷமான செய்தியை சிவகுமார் தங்களோட ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து சிவகுமார் அண்ட் சுஜாவரணி இவங்க 2 பேருமே ஒரு சில படங்கள் நடித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் தான் சுஜா 2வது முறையாக கர்ப்பமாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்த ஒரு போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுஜாவரணி வரலட்சுமி பூஜை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது பலரோட ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்தாங்க. அந்த வீடியோவை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிற சுஜாவரணி எமோஷ்னலாக ஒரு கேப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில வரலட்சுமி பூஜைகள் வெறும் கொண்டாட்டமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் சில பூஜைகள் மனசோட ஆழத்தில் உணரப்படும். இந்த வருஷம் எனக்கு நடந்த வரலட்சுமி பூஜை ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்லை, இறைவன் எவ்வளோ அழகா நம்மளோட பிரார்த்தனைகளுக்கும் பதிலளிக்கிறாரு அப்படிங்கிறத நினைவூட்டும் ஒரு தருணமாக இருக்குது. என்னோட மகனோட பிறந்தநாள், என்னோட 2வது கர்ப்பம், வரலட்சுமி பூஜை, இது எல்லாமே ஒரே நாளில் அமைஞ்சிருக்குது. என்னோட அம்மா ஒரு முக்கியமான உடல்நல பிரச்சனையிலிருந்து இப்போ மீண்டு வந்திருக்காங்க. இப்போ குணமும் ஆகிட்டாங்க. சகோதரிகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வர்றது, எங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே இப்போ ஒன்றா ஒரே இடத்துல கூடி இருக்கிறோம். எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பல ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைச்சிருக்குது. அதை வார்த்தையால் முழுமையாக வெளிப்படுத்த முடியலை. அந்த அளவுக்கு உணர்ச்சிகளும் நிறைஞ்சிருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி தேவியை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சடங்கு மட்டும் இல்லை. செல்வம், அமைதி, ஒற்றுமை, அதிர்ஷ்டம், வளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல தேவியான லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள அடைக்கிறது தான். என்னோட குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ண வந்த எல்லாரையும் பார்த்தது என்னோட மனசில் அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. அதே நேரம் இந்த தூய்மையான நேர்மறையான ஆற்றலும் அன்பும் தெய்வீக உணர்வும் என்றைக்குமே என் கூட இருக்கும். இந்த கொண்டாட்டத்தை இன்னும் அழகாகவும் சிறப்பாகவும் மாற்றிய எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதோட வரலட்சுமி பூஜை வீடியோவையும் சுஜாவரணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டு அவங்கள ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் சுஜாவரணியோட கர்ப்பத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவங்களோட ஃபேன்ஸ் பலருமே அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.